கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நன்றியோடு சோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் உமது கிருபையை தந்து, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உமது கிருபை தந்து வழிநடத்துகிற தயவுகளுக்காக நன்றி ராஜாவே. இந்த நாளிலும் உமது கிருபை அளவில்லாமல் பொழிந்து நாங்கள் உமது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அதற்கு உதவியாக உமது பரிசுத்தாவின் துணையை எங்களுக்கு நீர் பொழிந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். நாங்கள் இன்னும் உம்மில் பலப்பட, உமக்காக எங்களை ஒப்புக் கொடுக்க இந்த அதிகாலை தியானத்தை என் தேவன் நீர் ஆசீர்வதியும். போதுமானவராக இருங்க, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மே நீர் வைத்ததினா, பறிக்க இயலாத வரும் என்னை. பாசமென்மே நீர் வைத்ததினா, பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும்
சபையார் அமரவும். இந்த தியான நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்குக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனனேயாயேல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்ககரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். யூதாவும் எருசலேமின் யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாய் கூட்டப்படும். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையை போலவே இருக்கும். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகை ஆசரிக்கும்படி வருஷா வருஷம் வருவார்கள். அப்போது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். இது எகிப்தியருடைய பாவத்திற்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானினும் இருப்பதில்லை என்றார் என்பதே பாடம் முடிந்தது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரும் மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த காலை தியானத்திற்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருடமிருந்து நம்மை வழிநடத்துவதாக. சிறப்பாக இன்று நாம் சகரியா இறைவாக்கினர் நூலின் கடைசி பிரிவை நாம் படிக்க கேட்டோம். 14ஆம் பிரிவிலே இந்த இறைவாக்கு நூல் நிறைவு பெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. கடவுள் தன்னுடைய எண்ணங்களை எருசலேமின் மீதும் மற்ற இனங்களின் மீதும் எருசலேமின் அழிவின் மீதும் எருசலேமின் மீட்பின் மீதும் மக்கள் இனங்கள் மீதும் தான் எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவராக, எப்படிப்பட்ட நிறைவையும் முடிவையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த 14ஆம் பிரிவு முழுவதும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த திருமொழிகளை நாம் கற்பனைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக மிக எப்படி இவைகளெல்லாம் நடைபெறும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவும் தன்னுடைய தீர்ப்பிடுகிற எண்ணத்தின் வெளிப்பாடாகவும் பல காரியங்களை இந்த 14ஆம் பிரிவிலே அவர்கள் கூறியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். சிறப்பாக சகரியா இறைவாக்கு நூலை தொகுத்தபோது அந்த தொகுத்தவர்கள் இந்த 14ஆம் பிரிவிலே இந்த இறைவாக்கு நூலின் ஒட்டுமொத்த அம்சத்தையும் அவர்கள் உள்ளடக்கி இந்த பகுதியை 14ஆம் பிரிவை நிறைவு அதிகாரமாக பிரிவாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இதில் கடவுள் எருசலேமை எப்படிப்பட்ட ஒரு அழிவிற்குரியதாக அவர் அமைப்பார் என்பது அதனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கின்றது. இதில் பார்க்கின்ற பொழுது இறுதி கால நிகழ்வுகளை கடவுள் இங்கே முன்குறிப்பதை நம்ம பார்க்க முடியும். எருசலேம் எப்படி அழியும், மக்களினங்கள் எப்படி அழிவார்கள், இந்த உலகமும் எப்படி அழியும் என்பதை இறுதி கால நிகழ்வுகளாக கடவுள் இங்கே பட்டியலிடுகிறார். அது மட்டுமல்லாதபடி இந்த 14ஆம் பிரிவிலே ஆண்டவர் எப்படி வெற்றி பெறுவார் என்பதை அவர் முன்னிறுத்தக்கூடிய பகுதியாக இது இருக்கின்றது. திருமறை முழுவதும் கடவுளுக்கும் கடவுளுக்கு உகந்தவர்களுக்கும் கடவுளுக்கு எதிரானவர்களுக்கும் இந்த முரண்பாட்டு அனுபவங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. குறிப்பாக அரசர் காலகட்டத்திலும் இறைவாக்கினர் காலகட்டத்திலும் மக்களும் கடவுளும் என்று பார்க்கிற பொழுது கடவுளுக்கு ஏற்றாற்போல் மக்கள் வாழாத அந்த வாழ சூழல்களில் கடவுள் எப்படியெல்லாம் அவர்களை தண்டிக்கக்கூடியவராக, அவர்களை அந்த வாழ்வு குறித்து அவர்கள் மிக மோசமாக எண்ணக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவார் என்பது இந்த திருமொழிகள் முழுவதும் அது நிறைந்திருக்கின்றது. சகரியா அவர்கள் இந்த நிறைவு அத்தியாயத்திலே அதை முன்வைத்து இறைவாக்கு உரைப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் ஒருவரே வெற்றி பெறுபவர் என்றும் மற்றவர் எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் தோல்விகளை சந்திப்பார்கள் என்றும் கடவுள் மட்டும்தான் வெற்றியாளர் என்பதும் இந்த பகுதியிலே இருக்கின்றது. அதே வேளையிலே முதலில் எருசலேமின் அழிவை பற்றி அவர்கள் கூறினாலும் மீண்டுமாக ஆண்டவர் எருசலேமுக்காகவும் எருசலேமுடைய நல்வாழ்வுக்காகவும் அதன் மீட்பிற்காகவும் கடவுள் சிந்திக்கக்கூடியவராக, இறைவாக்குகளை தரக்கூடியவராக இந்த 14ஆம் பிரிவிலே நாம் பார்க்க முடியும். அவைகளை கடந்து கடவுளுடைய அரசாட்சியை குறித்தும் இந்த 14ஆம் பிரிவு சொல்கின்றது. இந்த பூமி முழுவதும் கடவுள் ஆட்சி செய்வார், கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய எண்ணங்களும் இந்த பூமி முழுவதும் மனிதர்களுடைய அனுபவங்கள் ஆகும் என்பதும், குறிப்பாக எருசலேம் எப்படி மீட்பின் அனுபவத்தை பெறும் என்பதும் இந்த 14ஆம் பிரிவிலே உள்ளடக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடி இந்த 14ஆம் பிரிவிலே பல திருமொழிகள் மேசியாவை குறித்தும் மேசியாவினுடைய 2ஆம் வருகை குறித்து கூட இங்கே பல திருமொழிகள் சகரியா இறைவாக்கினின் வழியாக இந்த 14ஆம் பிரிவில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த முதல் 2 வசனங்களை பார்க்கிற பொழுது எருசலேம் எப்படி பிற இனங்களினாலே அழிக்கப்படும் என்பதும், எருசலேம் எவ்வாறு அது ஒரு இடமாகவே இல்லாமல் போகும் என்பதை குறித்து முதல் 2 திருமொழிகளிலே ஆண்டவர் இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நிகழ்வாக ஆண்டவர் அங்கே பட்டியலிடுகிறார். ஆண்டவரின் நாள் என்று ஒரு நாள் வரும் என்பதும், அந்த ஆண்டவரின் நாள் என்பது எருசலேமுக்கு எப்படியாக அமையும் என்றால் எருசலேமினுடைய அழிவு தொடங்கப்படுகிற நாளாக அந்த நாள் அமையும் என்றும், எப்படிப்பட்ட அழிவை அது சந்திக்கும் என்றும் ஆண்டவர் இந்த முதல் 2 திருமொழிகளிலே
சகரியாவின் வழியாக எருசலேமுக்கு சொல்கிற வார்த்தைகளாக இருக்கும். அது உயிர் உள்ளதையும் உயிர் அற்றதையும் அழிவை சந்திக்கக்கூடியதாக ஆண்டவருடைய நாள் எருசலேம் முழுவதும் இருக்கும் என்பதை அங்கு விவரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாதபடி 3ஆம் 5ஆம் திருமொழிகளில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் வேற்றினத்தாருக்கு எதிராக போரிடுகிறவராக ஆண்டவர் தன்னை முன்னிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். முதல்ல 2 திருமொழிகளிலே பார்க்கிற போது எல்லா மக்களினங்களும் ஒன்றாக எருசலேமுக்கு எதிராக, அதாவது யூதாவுக்கு எதிராக எல்லா மக்களினங்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை அழிக்கக்கூடியவர்களாக உருவாகுவார்கள் என்பதும், எருசலேம் தன்னுடைய அழிவை தன் கண்முன்பாகவே பார்க்கும் என்பது ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. அந்த 2 திருமொழிகளை கடந்து சகரியா அவர்கள் இறைவாக்கு உரைக்கிற பொழுது இந்த வேற்றினத்தாருக்கு, ஒன்று கூடின இந்த வேற்றினத்தாருக்கு எதிராக கடவுள் செயல்படுவார். கடவுள் எருசலேமுக்கு எதிராக வேற்றினங்கள் அனைத்தையும் ஒன்று கூட்டி எருசலேமுக்கு எதிராக செயல்பட செய்வார் என்பதை கடந்து இந்த வேற்றினத்தாருக்கு எதிராக கடவுள் செயல்படுவார். ஆக வேற்றினத்தாருக்கு எதிராக கடவுள் செயல்படுகிறார் என்றால் அதற்குள் இருக்கிற அனுபவம் என்னவென்றால், எருசலேமுக்கு சார்பாக கடவுள் வேற்றினத்தாரை எதிர்க்கிறார் என்பதும், அடுத்தடுத்த திருமொழிகளில் கடவுள் எப்படிதான் செயல்படுவார் என்று ஒரு பெரிய கேள்வியை இந்த முதல் 5 திருமொழிகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்றால், அநீதிகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் நீதியின் அனுபவங்கள் தேவைப்படுகிறதோ அங்கு கடவுள் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். முதல் 2 திருமொழிகளில் வேற்றினங்கள் அனைத்தும் ஒன்று கூட்டி எருசலேமுக்கு எதிராக கடவுள் செயல்பட வைக்கிறார். அது அடுத்த 2 திருமொழிகளில் பார்க்கிற போது இந்த வேற்றினங்களுக்கு எதிராக கடவுள் செயல்படுகின்றவராக இருப்பதை இந்த 5 திருமொழிகள் அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எருசலேமினுடைய மீட்பிற்காக கடவுள் எப்படி செயல்படுவார் என்பதை அழகுபடுத்தி அங்கே 3 முதல் 5 திருமொழிகளில் அங்கே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவரே நேரில் போரிடுவார் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாதபடி வேற்றினத்தார் அனைவருக்கும் எதிராக ஆண்டவர் போர் புரிவார் என்றும், அவர்கள் ஒலிவ மலையை 2ஆக அது பிரிந்து மக்களினங்களுக்கு விடுதலையை தருகிற, தப்பி ஓடுகிற வழியாக கடவுள் உருவாக்கி தருவார் என்றும் இந்த 3, 4, 5 திருமொழிகள் எருசலேமின் மீட்பின் வழியின் அனுபவங்களாக அங்கே முன்னிறுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 6 முதல் 7 இந்த 2 திருமொழிகளில் பார்க்கிற பொழுது அந்த கடவுளுடைய நாள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த இறைவாக்கு நூல் சொல்கின்றது. அதாவது ஒரு நாள் என்பது ஒரு பகலை ஒரு இரவையும் மையப்படுத்தியதாக இருக்கின்றது. ஆனால் எருசலேமில் யூதர்களுடைய நாள் என்பது ஒரு மாலை இரவு பகல் என்று, காலை பகல் என்று அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். நமக்கெல்லாம் ஒரு நாள் என்பது நள்ளிரவில் தோன்றி இரவில் முடியும் இல்லைங்களா? ஒரு 12:01 12:01 AM என்று நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இப்போ நாம் அதிகாலையில் இருக்கிறோம். இந்த நாள் எங்கே முடியும் என்றால் இரவு 11:59 முடியும். ஆனால் இஸ்ரேலுக்கு பார்க்கிற போது ஒரு நாள் என்பது மாலையில் தான் தொடங்கும். ஒரு மாலை 6 மணிக்கு தொடங்கி மீண்டுமாக இரவை சந்தித்து, நள்ளிரவை சந்தித்து, அதிகாலையை சந்தித்து, பகலை சந்தித்து, மீண்டுமாக ஒரு மாலையை போய் சேரும். அதுதான் அவர்களுக்கு ஒரு நாள் கணக்காக அவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய படைப்பின் நிகழ்வை பார்க்கிற போது கூட அங்கே என்ன இருக்கும் என்றால், மாலையும் காலையும் கடந்து ஒரு நாள் ஆயிற்று என்று அவர்கள் எழுதியிருப்பார்கள். நமக்கு காலை மாலை கடப்பது ஒரு நாள், அவர்களுக்கு மாலை காலை கடப்பது ஒரு நாளாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 6ஆம் 7ஆம் திருமொழியை பார்க்கிற பொழுது கடவுள் அந்த பகலை மட்டும் வைத்திருக்கிறவராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இரவு என்பதே அவர்களுக்கு இருக்காது. அது ஒரு விசேஷித்த நாள் வரும் என்றும், அது ஒரு ஒளியை விசித்திரமான நாளாக அது இருக்கும். அது பகலும் அல்லாமல் இரவும் அல்லாமல் இருக்கும், கடவுளுக்கு தெரிந்த நாளாக இருக்கும், ஒளி மட்டுமே இருக்கும் என்று சொல்கிறார். பகல் மட்டுமே அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அத்தனை அளவிற்கு கடவுள் இஸ்ரேல் வரலாற்றிலே, வேற்றினத்தின் வரலாற்றிலே அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த 6ஆம் 7ஆம் திருமொழிகளிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
அது மட்டுமல்லாதபடி 9ஆம் திருமொழியை இந்த சகரியா இறைவாக்கு நூலில் மேசியாவை குறித்து அவர் சொல்கின்ற பொழுது அவர் ஒரு புதிய நீரூற்றாக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது மேசியாவினுடைய ஆழமான நம்பிக்கையாக அது இருக்கிறது. ஜீவ நீரூற்று வற்றாத நீரூற்று தோன்றும், ஒரு கடலின் ஒரு கீழ்கடலிலிருந்து மேல் கடல் வரை அது சென்று கலக்கும் என்றும், கோடைக்காலம் குளிர்காலம் இரண்டிலும் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் ஒரு புதிய நீரூற்றை குறித்து இங்கு இறைவாக்கு சொல்லப்படுகிறது. இந்த நீரூற்று என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அதாவது மேசியாவை அவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இந்த திருமொழி இருக்கிறது. மேசியா என்பவர் இந்த உலகத்திற்கு தரப்படுகிற பொழுது அவர் இந்த உலகத்தின் காலங்களை கடந்து அவர் செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். மேசியா என்பவர் ஒரு கால எல்லைக்குள் அடைப்பட்டவர் அல்ல என்பது இந்த திருமொழியினுடைய இருக்கிற புரிதலாக இருக்கின்றது. வரலாற்றிலே இயேசுவை பார்க்கிறபோது அவர் ஒரு காலகட்டத்திற்குள் அடக்கக்கூடியவர் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிமு 4ஆம் ஆண்டு பிறந்தவர் என்றும் கிபி 27ஆம் ஆண்டிலே அவர் மறைந்தார் என்றும் வரலாற்று ரீதியாக இயேசு கிறிஸ்து ஒரு கால எல்லைக்குள் வைத்து பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டின் முந்தைய 4வது ஆண்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். 4 ஆண்டுகள் கழித்து புதிய நூற்றாண்டு தொடங்குகிறது. அந்த முதல் நூற்றாண்டின் 27ஆம் வருடத்திலே அவர்கள் மறைகிறார்கள் என்பதும் ஆண்டவரை ஒரு கால எல்லைக்குள் வைத்து பார்க்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் என்று பார்க்கிற பொழுது அந்த 33.5 ஆண்டுகால வாழ்வுதான் அவருக்கு இருக்கிறது என்பதாகும். ஆனால் மேசியா என்று பார்க்கிற பொழுது அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே தன் பிதாவினால் என்னப்பட்டார், ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று நம்முடைய விசுவாச அனுபவமாக இருக்கிறது. அனைத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர் அவர், எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தவர் அவர் என்று மேசியாவை ஒரு கால வரையறைக்குள் வைத்து பார்க்க இயலாதவராக அவர் இருக்கிறார். வரலாற்று இயேசுவை ஒரு கால வரையறைக்குள் பார்க்க முடியும், ஆனால் மேசியாவை ஒரு கால வரையறைக்குள் பார்க்க முடியாது. அது ஒரு நீரூற்று போன்று அவர் எப்போதுமே இந்த உலகத்திற்குள்ளே பணி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பது இந்த 8ஆம் பிரிவினுடைய மேசியானுடைய செயல்பாடாகவும் தன்மையாகவும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 9வது வசனத்தை படித்து பார்க்கிற போது ஆண்டவர் ராஜாவாக இருத்தல் என்பது அந்த வசனத்தில் கிடைக்கப்பெறுகிற செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் பூமியின் ராஜாவாக இருப்பார், ஒரே கடவுள் ஒரே திருப்பெயர் என்பது ஒரு மிகப்பெரிய இறைவாக்காக இருக்கிறது. ஒரே ஆயன் ஒரே மந்தை என்பது கிறிஸ்தவத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஏனென்றால் ஒரே கடவுளை வழிபடுவர்களாக நாம் இருந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே நாம் சுற்றி பார்க்கிற பொழுது எண்ணற்ற திருச்சபைகள் இருக்கிறது இல்லைங்களா? 2000 பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல 2000 பட்டாபுரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டாபுரம் குட்டி ஏரியா தான். அதில் பார்த்தீங்கன்னா 71 கிறிஸ்டியன் டினாமினேஷன் சர்ச்சஸ் இருந்தது. டினாமினேஷன்னா இப்போ சிஎஸ்ஐ, இசிஐ, ஐஎல்சி, டிஎல்சி இதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சஸ் இல்லையா? அந்த மாதிரி பட்டாபுரம் ஏரியாவில் மட்டும் 71 டினாமினேஷன் இருந்தது 2000. அப்படி என்றால் அந்த அளவிற்கு கிறிஸ்தவமும் அதன் பிரிவுகளும் பிரிந்து கிடக்கின்றன. திருச்சபைகள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்றால் ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை. ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை என்பது கிறிஸ்தவத்திலே ஒரு மிகப்பெரிய எதிர்கால, அது ஒரு மிகப்பெரிய சவாலுக்குரிய அனுபவமாக இருப்பது போன்று இந்த 9ஆம் பிரிவிலை பார்க்கிற பொழுது ஒரே கடவுள் ஒரே திருப்பெயர் என்பது இஸ்ரேல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் கடவுள் அதை இறைவாக்காகவே உரைத்து விடுகிறார். கடவுள் மட்டுமே அரசராக இருப்பார், பூமி முழுவதும் கடவுள் அரசராக, ஆண்டவர் அரசராக இருப்பார் என்றும் ஒரே கடவுள் ஒரே திருப்பெயர் என்பது உருவாகும் என்பதும் சகரியாவின் வழியாக கடவுள் கொடுத்திருக்கிற இறைவாக்காக இருக்கிறது. இந்த இறைவாக்கு பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் இந்த இறைவாக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக, அது ஒரு மிகப்பெரிய காட்சி பொருளாகவே அது இருக்கிறது என்பதையும் நாம் உண்மையின் நிலையிலிருந்து பார்க்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரே கடவுள் ஒரே திருப்பெயர் என்பது இந்த உலகத்திலே, உலக வரலாற்றிலே சிறப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டையும் மனிதர்கள் கடந்து இருக்கிற பொழுது
அது எப்படிப்பட்ட சாத்தியத்தை அதை உருவாக்கக்கூடும் என்பதையும் இந்த பகுதியிலே எதிர்கால நிகழ்வாக இந்த இறைவாக்கு 9ஆம் பிரிவிலே அது உரைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். 10-11 வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது எருசலேமினுடைய உயர்வாக மீண்டுமாக கடவுள் எருசலேமை குறித்து சிந்திப்பவராக, எருசலேமை நல்வாழ்வை அவர் விரும்புகிறவராக, எருசலேமை மீண்டுமாக மீட்டு தன்னுடைய நகரமாக அதை அடையாளப்படுத்துகிறவராக கடவுள் செயல்படுகிறார். எருசலேம் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் சாபம் இனி எருசலேமை அணுகாது என்றும் ஆண்டவர் இந்த பகுதியிலே இறைவாக்காக உரைப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கடவுளிடத்திலே நாம் பார்க்கிற அவருடைய குணங்களில் ஒன்று என்னவென்றால், கடவுள் எப்போதுமே தீமையை செய்ய விரும்ப மாட்டார். அதை மீறி அவர் தீமையை செய்யக்கூடிய சூழல் அவருக்கு உருவாகும் என்றால், அந்த தீமையை கடக்கின்ற பொழுதே அந்த தீமையை பெறுகிறவருடைய வாழ்விலே என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதையும் கடவுள் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கின்றார். முதல் 2 திருமொழிகளை படித்து பார்க்கிற பொழுது எருசலேம் என்கின்ற பெயர் கூட அந்த பகுதியிலே இல்லாமல் போகும் என்கின்ற அளவிற்கு கடவுள் இறைவாக்கு உரைக்கிறார். 10-11 வசனம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. கடவுள் எருசலேமை மீட்க விரும்புகின்றார். கடவுள் எருசலேமை மீண்டுமாக புதுப்பிக்க விரும்புகின்றார். கடவுள் எருசலேமின் பாதுகாப்பை அவர் முதன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எருசலேம் கடவுளினுடைய சாபத்துக்கு ஒருபோதும் ஆளாகாது என்பது ஆண்டவருடைய இறைவாக்காக காணப்படுகின்றது. 12-15 பிரிவை நாம் பார்க்கிற பொழுது கடவுளை எதிர்த்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நீதி தீர்ப்பையும் குறித்து இந்த வசனங்கள் இறைவாக்குகளாக கொடுக்கப்படுகின்றன. எப்படிப்பட்ட நீதி தீர்ப்பை கடவுள் இந்த உலக வரலாற்றிலே உருவாக்கி கொடுப்பார் என்பது 12, 13, 14, 15 ஆகிய திருமொழிகளை நாம் படித்து பார்க்கிற பொழுது கடவுளுடைய தன்மைகளையும் செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். 16-19 அடுத்த பிரிவாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், மீதியானவர்கள் ஆண்டவரை வணங்கி கூடார திருவிழாவை கொண்டாடுவார்கள் என்று சொல்கிறார். ஆகவே கடவுள் இந்த எருசலேமின் மீட்பின் அனுபவத்தை கூட அவர் எப்படி வைக்கிறார் என்றால், அதில் தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் என்று கடவுள் முதன்மைப்படுத்துகிறார். ஆகவே கடவுள் மீதியான மக்களை அவர் கூட்டி இணைத்து அவர்களுக்கு நல்வாழ்வும் திருவிழாக்களும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவராக இருப்பதை 16, 17, 19 திருமொழிகள் நமக்கு முன்வைக்கின்றன. நிறைவாக பார்க்கிற போது 20, 21 திருமொழிகள் அவர்கள் வரலாற்றிலே அவர்கள் இழந்த ஒரு வார்த்தையும் இழந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு தன்மையும் இந்த சகரியா இறைவாக்கின நூல் முதன்மைப்படுத்துகிறது. அது என்னவென்றால், பரிசுத்தம் எங்கும் காணப்படும் என்பது சகரியாவுடைய நிறைவின் வார்த்தையாக இருக்கின்றது. பரிசுத்தமாக நகரமாக அது மாறும் என்றும், எருசலேம் பரிசுத்தமாகும் என்றும், இந்த உலகம் எங்கும் பரிசுத்தமாகும் என்றும் சகரியாவின் இறைவாக்கு நூல் இந்த ஆண்டவருடைய பரிசுத்தத்தை முன்னிறுத்தி, இந்த உலகத்தின் பரிசுத்தத்தை முன்னிறுத்தி, எருசலேமினுடைய தூய்மையை முன்னிறுத்தி தன் இறைவாக்கு நூலை சகரியா அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். அல்லது கடவுள் சகரியாவின் வழியாக எருசலேமிலே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன இறைவாக்கை அங்கு நிறைவு செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த 14ஆம் பிரிவு கடவுள் மீண்டுமாக எருசலேமை தண்டிப்பதும் மீண்டுமாக எருசலேமை உருவாக்குவதும், வேற்று இனங்களை கடவுள் தண்டிப்பதும், வேற்று இனங்கள் அனைத்தையும் ஒரே இனமாக உருவாக்கி கொள்வதும், ஒரே அரசர் ஒரே திருப்பெயர் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த பூமியிலே உருவாக்கப்படும் என்பது 14ஆம் பிரிவின் இறைவாக்குகளாக இருக்கிறது. இந்த பிரிவை நாம் ஒட்டுமொத்தமாக உற்று கவனிக்கின்ற பொழுது கடவுள் இறுதி வெற்றி பெறுகிறார் என்பது இந்த 14ஆம் பிரிவில் கிடைக்கப்பெறுகிற நற்செய்தியாக இருக்கின்றது. கடவுள் வெற்றி பெறுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய வெற்றி எப்போதுமே மனிதர்களுடைய சமாதான வாழ்வை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை திருமறை நமக்கு மிக மிக ஆழமாக நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அதை தருகிறது. கடவுள் எங்கெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அங்கெல்லாம் மனிதர்கள் சமாதானத்தின் அனுபவத்தை சந்தித்திருக்கிறார்கள். சகரியா இறைவாக்கினும் அதை முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடி இன்னொரு காரியத்தையும் சகரியா அவர்கள் தன்னுடைய இறைவாக்கு நூலில் பதிவு செய்கிறார். அது என்னவென்றால், கடவுளின் மக்களுக்கு இரட்சிப்பு உண்டு என்பது. கடவுளை நம்பி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த இரட்சிப்பின் அனுபவம் நமக்கு நிச்சயமாக உண்டு. மீட்பின் அனுபவத்தை கடவுள் தன் மக்களுக்கு எப்போதுமே உறுதிப்படுத்துகிறார்.
இதில் எந்த நாட்களிலும் கடவுளை சார்ந்து நாம் கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள், ஜெபிக்கின்றவைகள், நம்முடைய வாழ்வின் அடிப்படை தேவைகள், இவைகளை சார்ந்து கடவுளிடத்தில் நாம் நிற்கின்ற பொழுது கடவுள் அவைகளை நம்முடைய வாழ்வுக்குரிய சாட்சிகளாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் தான் வெற்றியாளராக மாறுகிறார். அந்த வெற்றி என்பது மக்களுக்கு என்று பார்க்கிற போது, நம்பிக்கையாளர்கள் என்று பார்க்கிற போது அவர்களுக்கு வாழ்வுக்குரிய மீட்பின் அனுபவமாக இருக்கின்றது. ஆகவே கடவுள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ஒருவர் சொல்வார் என்றால், இன்னொருவர் அங்கே போய் கடவுள் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பார்ப்பார் என்றால், அங்கு இருக்கிற மனிதர்கள் மீட்பை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் அனுபவமாக இருக்கிறது. இந்த உலகத்தை கடவுள் ரட்சித்தார் என்று சொல்கிறோம் என்றால், கடவுள் இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார் என்று சொல்வோம் என்றால், அது என்ன அனுபவம் என்று பார்க்கிற பொழுது மனிதர்கள் நல்வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். ஆகவே சகரியா இறைவாக்கில் நாம் நூலில் பார்க்கிற பொழுது கடவுளுடைய வெற்றியை எங்கெல்லாம் அந்த இறைவாக்கு சொல்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்விலே நன்மையான அனுபவங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன என்றுதான் அந்த பொருளில், அந்த அனுபவத்தில், அந்த வரலாற்றிலே கடவுளுடைய வெற்றி பார்க்கப்படுகிறது. அது அடுத்ததாக இந்த இறைவாக்கிலே நூலில் பார்க்கிற போது உலகம் முழுவதும் கடவுள் ராஜாவாக இருப்பார். ஆக்சுவலாக இந்த ஒரு இறைவாக்கு என்பது சாத்தியப்படுத்தப்படுவதற்கு கடவுள் ரொம்ப வேலை செய்யணும். இந்த உலகம் முழுவதும் பாருங்களேன், உலகம் முழுவதும் இஸ்ரேலின் கடவுள் ஒருவரே அரசராக இருப்பார், அவருடைய திருப்பெயர் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் என்கின்ற இந்த இறைவாக்கு என்பது சாதாரணமாக கடவுளுடைய பேராற்றலினாலே நிறைவேற்றப்படக்கூடிய இறைவாக்காக அது இருக்காது, இல்லைங்களா? இந்த பிகினிங், தொடக்க கால படைப்பின் அனுபவத்தில் பார்க்கிற பொழுது ஒளி தோன்றுக என்றார், இல்லையா? ஒளி வரட்டும் அப்படின்னோடனே என்ன வந்துச்சுங்க? ஒளி வந்துச்சு. தண்ணியும் தரையும் பிரிக என்று சொன்னார், உடனே தண்ணியும் தரையும் பிரிஞ்சிச்சு. ஒரு பெரிய சுடர் வருக என்று சொன்னார், ஒரு பெரிய சுடர் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த கடவுளுடைய அந்த பேராற்றல் என்பது இந்த திருமொழியின் அனுபவத்தை உருவாக்கவே இயலாது. அதை இந்த இறைவாக்கு நூலிலே நாம் பார்க்கக்கூடிய அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் கடவுள் ராஜாவாக இருப்பார். இதை கடவுள் தன்னுடைய ஆற்றலின் வழியாக உருவாக்கவே முடியாது. ஒரு பார்வையற்ற ஒரு ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார், எல்லோரும் பார்க்கிறார்கள், தன் கைகளை அந்த கண் மீது வைக்கிறார், அவன் பார்வை பெறுவராக மாறுகிறார். ஒரு தொழுநோயாளி ஒருவர் வருவார், ஆண்டவர் அவரை தொடுவார், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவுடன் அவர் அப்படியே நல்ல உடலை பெற்றவராக மாறிவிடுவார். அந்த மாதிரி இந்த திருமொழியை, இந்த இறைவாக்கை கடவுளால் இந்த உலகத்தில் உருவாக்க இயலாது. இதற்கு கடவுள் பெரும் பாடுபட வேண்டும். எதற்கென்றால் உலகம் முழுவதும் கடவுள் ராஜாவாக இருப்பதற்கு கடவுள் மிகப்பெரிய பாடுகளை சந்தித்தே ஆக வேண்டும். கடவுள் இதுவரை இந்த மக்கள் வரலாற்றிலே, மனித வரலாற்றிலே செயல்பட்டதை தாண்டி அவர் பணியாளராக செயல்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 3 பிள்ளைகள் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த அப்பா அம்மாவால் அந்த 3 பிள்ளைகளுக்கும் சமமாக தங்கள் வாழ்வை அமைத்துக்கொள்ள முடிகிறதா என்று பார்க்கிற பொழுது, அல்லது இந்த 5வரும் சமமாக அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதிகளாக வாழ்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது 5 பேரே மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்க, இந்த உலகம் முழுவதற்கும் கடவுள் அரசராக இருப்பது என்பது கடவுள் மிகப்பெரிய சவாலை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நாட் பை த மேஜிக்கல் ஆர் த பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த காட். கடவுளிடத்தில் இருக்கிற பேராற்றலை வைத்து அவர் இந்த உலகத்தின் ராஜாவாக அவர் செயல்படவே முடியாது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் பணியாளராக மாறினால்தான், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே கடவுள் போய் செயல்பட்டால்தான் ஒரு நாள் இந்த உலகத்தின் ராஜாவாக கடவுளால் உருவாக முடியும். ஆனால் கடவுள் சொல்கிறார், அதான் அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் த காட், கடவுள்கிட்ட இருக்கிற அந்த உறுதிப்பாடு என்னவென்றால், நான் ஆற்றல் நிறைந்தவர் தான், நான் சொல்கிறேன் இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு நாள் நான் என்ன செய்வேன்? அரசராக இருப்பேன். இது மிகப்பெரிய சவாலை கடவுள் முன்பாக இந்த இறைவாக்கு வைத்திருக்கிறது. ஆனால் இந்த சவாலை மனிதர்கள் கடவுளுக்கு கொடுக்கவில்லை, கடவுள் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிறார்.
இஸ்ரேலை பார்க்கிற போது கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, ரொம்ப நாள் ஒரு மாதிரி இருக்குது. மற்ற இனங்களை பார்க்கிற போது ரொம்ப நாள் எதிராக இருக்கிறார்கள், கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறார்கள். எனக்கும் இஸ்ரேலுக்கும் எனக்கும் இந்த வேற்று இனத்திற்கும் இருக்கிற உறவும் தொடர்பும் பகிர்வும் பாசமும் எப்போதுமே சமமாக இருக்காத நிலையில் இருக்கின்ற போது கடவுள் அந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்கிறார், நான் ஒரு நாள் இந்த உலகத்தின் அரசராக இருப்பேன் என்று. ஆகவே கடவுள் அப்படிப்பட்ட சவாலை இந்த இறைவாக்கின் நூலின் வழியாக தனக்குத்தானே அந்த சவாலை உருவாக்கி கொண்டு தன் படைப்புகளை எப்போதும் ஆளக்கூடியவராக தன்னை உருவாக்குவதற்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னை உருவாக்கி கொண்டு இருக்கின்றவராக அவர் இருக்கின்றார். பரிசுத்த வாழ்க்கையை குறித்து இந்த 14ஆம் பிரிவிலே அதிக முக்கியத்துவத்தை அவர்கள் தருகிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் வரலாறே என்று பார்க்கிற பொழுது இவர்கள் ஏன் இத்தனை ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் யோசித்த பொழுது அவங்க கண்டுபிடித்தது ஒன்றுதான், என்னவென்றால் நம்முடைய குலமூதுபவர்கள் கடவுளை சார்ந்து வாழ்ந்தபொழுது அவர்கள் பரிசுத்தத்தை கடைபிடித்தார்கள். நாம் பல நூற்றாண்டுகளிலே இந்த பரிசுத்தத்தை இழந்தவர்களாக இருப்பதினால்தான் பல நூற்றாண்டுகளாக நாம் அடிமைகளாகவே இருக்கிறோம். ஆகவே நமக்குள் மீண்டுமாக இந்த பரிசுத்தத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய கடவுள் மீண்டுமாக நம்மை எல்லா மக்களினங்களுக்கும் உயர்த்தி வைப்பார் என்பது அவர்களுடைய சிறையிருப்பின் அனுபவத்திலே அவர்கள் கண்டறிந்த அவருடைய வாழ்க்கை அனுபவமாக பாடமாக இருந்தது. ஆகவே கடவுள் என்ன செய்கிறார் என்றால் அந்த பரிசுத்தத்தை தான் இந்த சகரியா இறைவாக்கின் வழியாக அவர் முக்கியத்துவப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். மேசியாவை குறித்தும் இந்த 14ஆம் பிரிவிலே பல திருமொழிகள் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. முதலாவது 3ஆம் திருமொழியை பார்க்கிற பொழுது கிறிஸ்து எதிரிகளை அழிப்பார் என்றும் மேசியா என்பவர் எப்படி செயல்படுவார் என்பதும் இறைவாக்காக தரப்படுகிறது. 14ஆம் பிரிவு 4ஆம் திருமொழியில் பார்க்கிற பொழுது ஒலிவ மலையில் அவர் நிற்பார் என்கின்ற திருமொழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு சென்று எருசலேமை நோக்கி அவர்கள் அந்த எருசலேமினுடைய வாழ்வையும் அன்றைய சூழலையும் அவர் யோசித்ததாக சிந்தித்ததாக கடவுளிடத்தில் பல நேரங்களில் எருசலேமுக்காக வேண்டிக் கொண்டதாக ஆண்டவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் இந்த திருமொழி மேசியாவின் பணிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இங்கே காணப்படுகிறது. 5ஆம் திருமொழியிலே பார்க்கிற போது கர்த்தர் பரிசுத்தவான்களுடன் வருகிறார் என்கின்ற அந்த திருமொழியும் மேசியாவினுடைய பணிகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 2ஆம் வருகைக்கான வார்த்தைகள் 6ஆம் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்தில் மேசியா ஒரு உயிருள்ள நீரூற்றாக இருக்கிறார் என்பதும் 9ஆம் திருமொழியிலே பார்க்கிற பொழுது பூமி முழுக்க ஒரே அரசர் ஒரே திருப்பெயர் என்பதின் பிரதிநிதியாக மேசியா இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். 16ஆம் திருமொழியில் பார்க்கிற பொழுது எல்லா மக்களினங்கள் ஆண்டவரை வணங்குவார்கள் என்கின்ற இந்த வார்த்தை இந்த உலகம் முழுவதும் அது நடைபெறுகிற அனுபவமாக அது இருக்கிறது. 20ஆம் 21ஆம் திருமொழிகளிலே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுங்க சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும் என்பது மேசியாவினுடைய அர்ப்பணிப்பின் அனுபவமாக இந்த கடைசி 2 திருமொழிகள் நமக்கு முன்னிறுத்துகின்றன. ஆக அன்புக்குரியவர்களே, சகரியா இறைவாக்கினர் நூல் அவர்கள் வரலாற்றிலே ஒரு மிக மிக முக்கியமான இறைவாக்கு நூலாக இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் ஒரு பொது நிலையினராக பொது நிலையில் தன்னை வைத்து இந்த உலகத்தின் மீட்பராகவும் இந்த உலகத்தின் அதிபராகவும் இந்த உலகத்தின் அரசராகவும் இந்த உலகத்தை மீண்டும் மீண்டுமாக புதுப்பிக்க விரும்புகின்றவராகவும் சகரியா இறைவாக்கினர் நூலிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாதபடி வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே மீண்டுமாக இஸ்ரேலுடைய அரசையும் இஸ்ரேலுடைய வரலாற்றையும் அவர் புதுப்பிக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார் என்பதும், இவைகளை கடந்து வேற்றினத்தின் வாழ்விலும் கடவுள் செயல்படுகிறார் என்பதையும் இந்த இறைவாக்கு நூல் முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலே இந்த லெந்து நாட்களிலே திருமறையில் வெளிப்படுகிற கடவுளை நம் வாழ்வின் ஆதாரமாக நாம் கொண்டிருப்பதினாலே அந்த இறைவாக்கு நூல்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை எப்போதும் தருகிறது. அது என்னவென்றால் நம்முடைய எண்ணமும் கடவுளுடைய எண்ணமும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் முடிவுகளும் செயல்பாடுகளும் கடவுளுடைய சிந்தனைகளும் முடிவுகளும் செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த இறைவாக்கே அதற்கு தான் கொடுக்கப்படுகின்றன. மக்களுடைய வாழ்வு கடவுள் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்வு முறை, இந்த இரண்டுமே மிகப்பெரிய வேற்றுமை அவர் சந்திக்கின்ற பொழுது கடவுள் இறைவாக்கினரை தெரிந்து கொண்டு
அவர் வழியாக இந்த வாழ்வை சமநிலைப்படுத்துவதற்கும் ஒரே மாதிரியாக உருவாக்குவதற்கும் தான் இந்த இறைவாக்கு நூல்களும் இறைவாக்கினர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டு இறைவாக்குகள் உரைக்கப்படுகின்றன. ஆக இந்த லெந்து நாட்கள் அதற்குத்தான் நாம் பல நிலைகளில் நாம் நம்மை உருவாக்கி கொள்கின்றவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய எண்ணம் என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும், கடவுள் நினைப்பதை என் வாழ்வின் செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்மையே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இந்த லெந்து நாட்கள் இருக்கின்றன. அப்படி நாம் செயல்படுகின்ற போது என்ன நம்முடைய வாழ்விலே நடைபெறும் என்றால், கடவுள் நாம் எண்ணுவதை கடவுள் செயல்படுத்தக்கூடியவராக மாறிவிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 40 நாட்கள் நாம் எதையெல்லாம் எண்ணினோமோ அது கடவுள் நினைக்கக்கூடியதாக, கடவுள் அதையே செயல்படக்கூடியவராக அவர் நிச்சயமாக தன்னை அமைத்திருக்கிறார். திருமறையில் பார்த்தீங்கன்னா, கடவுள் நினைச்சதை அவர் செஞ்சதை விட கடவுளை நம்பியவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை தான் கடவுள் இந்த உலக வரலாற்றாகவே சாட்சியாகவே அனுபவமாக உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு கடவுள் நமக்காக தன்னைத்தானே விட்டு கொடுக்கிறவராக, நம்மோடு இணைந்து கொள்கிறவராக அவர் இருக்கின்றார். ஆகவே இந்த லெந்து நாட்களிலே இறைவாக்கின் நூல்களோடு நாம் பயணிக்கிறோம். இறைவாக்கு நூல்கள், இறைவாக்குகள் நமக்கு பல்வேறு வாழ்வுக்குரிய நன்மைகளை அதை பெற தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான அனுபவங்களிலும் சாட்சிகளினாலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நிரப்பின வழிநடத்துவாராக. தலைகளை தாட்டி கண்களை மூடி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் கடவுளே, நீர் எங்கள் மேற்பராகும், நாங்கள் நம்முடைய ஆடுகளாகவும் மீண்டுமாக எங்கள் வாழ்வில் ஒரு புதிய நாளை காணும்படியாக நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஒரு புதிய நாளை எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் ஆற்றலினால் அல்ல, நாங்கள் அதிகாலையில் எழுந்து விட்டோம் என்பதினால் அல்ல, நீர் எங்களை எழுப்பினீர், நீர் எங்களை இரக்கமாய் பார்த்தீர். உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்நாளாக காண்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டுமாய், இந்த நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டுமாய், 40 நாட்களும் நாங்கள் எங்களை உம்மோடு இணைத்துக்கொள்ள நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுடைய கிருபை இருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். உமக்கென்று நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்கிற போது எங்கள் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஜெபங்களை எங்கள் வாழ்வின் அனுபவங்களாக்குகிறீர். எங்கள் தேவைகளை ஆண்டவரே எங்களை சாட்சிகளாக்குகிறீர். அப்படியாக இங்கு இருக்கின்ற உம்முடைய அடிவர்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இதோ அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவர் நிறைவேற்றியுள்ளோம். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் அவர்கள் தங்களை ஒடுக்கி கொண்ட அனுபவங்கள் தங்கள் எதிர்கால வாழ்வுக்கும் நாட்களுக்கும் ஆண்டுகளுக்கும் அஸ்திபாரப்படுத்த வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமை மையப்படுத்திய இந்த உலக வரலாற்றை நீர் உருவாக்கி இருக்கிறீர். இந்த உலகத்தின் அரசராக நீர் ஆளப்போகிறீர், ஆளுவேன் என்கின்ற நம்முடைய இறைவாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நீர் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை எங்கள் வாழ்வு சூழல்கள் முன்னிறுத்துகின்றன. ஆனாலும் எங்கள் மீது நீர் அப்படிப்பட்ட அன்பை வைத்திருப்பதற்காக, எங்களுக்காக இறங்கி வந்து பணி செய்கிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேராற்றல் நிறைந்த கடவுளே, எங்களை தாட்டும் திருக்கட்டில் தருகிறோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் வாழ்ந்து ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, சென்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய துணையும் உங்களோடும் ஆண்டவரை தொடர்ச்சியாக நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற உங்கள் வாழ்வுக்குரிய தேவைகளோடும், உங்கள் வாழ்விலே கடவுள் செய்ய நினைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் சாட்சிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து உங்களை வழிநடத்துவதாக. தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாருக்கும் தோற்றும்.